வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். வாழ்க்கை மகிழ்ச்சி தாங்க. வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம்தான். எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கணும். இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சந்தோஷத்திற்கு உண்டான விலையை நிர்ணயிக்க கூடாது. உங்களது மனம்தான் அந்த விலையை நிர்ணயிக்கிறது. ஆனால் இந்த காலமும் நேரமும் எதற்காகவும் காத்து கொண்டிருப்பதில்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கேலண்டரை கிழிக்கும் போது நம்முடைய ஆயுட்காலங்களில் ஒவ்வொரு நாளாக குறைந்து வருகிறது. என்னப்பா, நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய இந்த நபர் வருத்தத்தில் இருந்தாரு, இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் கேலண்டர் ஷீட்ல அப்படின்னு சொல்லிட்டு காலமும் நேரமும் வைக்கவே வைக்காது. தனி மனிதன் எந்த அளவுக்கு பெரும் மகிழ்வுடன் இருக்கிறானோ அதுதான் உண்மையான செல்வ செழிப்புள்ள நிலையாக இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். கடந்த 2 பதிவுகளாக ஒரு அற்புதமான தலைப்பிலே நம்முடைய விஜயம் தலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குருராஜருடைய கருணை அருள் ஆசிகள் தான் நம்மை கைபிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. குருராஜர் உங்களை, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா 5 அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த 5 அறிகுறிகளில் முதல்ல நாம் பார்த்தது தற்செயலான நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தபடியாக சோதனையிலும் நிதானம் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். நிச்சயமாக இந்த அறிகுறிகள் எல்லாம் குருராஜருடைய பக்தர்களுக்கு நிச்சயம் நடந்திருக்கும். நாம் சொன்ன கடந்த 2 அந்த அறிகுறிகள். இப்போ நாம் பார்க்க போகிறது 3வது அறிகுறி. 3வது அந்த எண்ணச் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பயம் அகலுதல், பயம் விலகுதல். பயம் இருக்காதுங்க. பயம்னா பயம் வரும். பயம் வந்தால் கூட அதை சின்னதாக ஒரு சிறிய விஷயங்கள் அந்த பயத்திற்குள் நாமே சொல்லி அந்த பயம் நம்மில் இருந்து அகன்று விடும். நிச்சயமாக என்ன பயம் இருக்க போது, நாளைக்கு என்ன ஆகிடுமோன்னு தெரியலையே, குழந்தைங்க எப்படி படித்து நல்லா செட்டில் ஆவாங்கன்னு தெரியலையே, மனைவி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, வீடு கட்டி முடிக்க போகிறோமான்னு தெரியலையே, வேலை இப்படி நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியலையே, பென்ஷன் வருமானு தெரியலையே, எதிர்காலத்தில் முதியவரான பிறகு என்ன செய்வோன்னு தெரியலையே, வியாதி வந்தால் என்ன செய்வோன்னு தெரியலையே, நோய் வந்தால் என்ன செய்வோன்னு தெரியலையே, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான சிந்தனைகளை உங்கள் மனமானது சிந்தித்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே டோல்கேட்டில் அப்படி கேட் போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் போட வேண்டியது என்னன்னு கேட்டால், நான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தை. அவர் என்னுடைய குருநாதர். என்னுடைய வாழ்வை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய பரிபூரண சரணாகதி மூலம் நான் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் நகர்த்தி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக வாழ்வதற்கு அவருடைய அருளும் ஆசிகளும் நிச்சயம் போதுங்க. இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவது நம்மனம். சந்தோஷத்திற்கு ஒரு அளவீடு கிடையாது. நான் இது இருந்தால் தாங்க சந்தோஷமாக இருப்பேன், அது வந்தால் தாங்க சந்தோஷமாக இருப்பேன், அது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன்னா உங்களுடைய மகிழ்விற்கும் கொண்டாட்டத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு விலையினை நிர்ணயிக்காதீர்கள். இதெல்லாம் உங்களது மனமானது செய்யக்கூடிய தந்திர வேலைகள். குருராஜருடைய பக்தர்களாகிய நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடணும். வாழ்க்கை நம்முடைய கைப்பிடிக்குள், நம்முடைய இருப்புக்குள் இருக்கணுங்க. நமக்கு மேலாக குருராஜர் இருக்கிறார். நாம் அவருடைய அத்தியந்த பக்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. மகாபிரபுவின் நாமத்தையும் பெயரையும் என்னுள் நான் உச்சரித்து நித்தமும் அவரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன், வணங்கி கொண்டிருக்கிறேன், சரணாகதி பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவரால் வடிவமைக்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் உங்களுக்கு அறவே வராது. கவலை வரும்னா சுத்தமாக வரக்கூடாதுன்னு சொல்ல, அது வந்தால் கூட அதை நகர்த்தி செல்வது. நோய் பயம், நோய் இது இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். வரும்தான், இதெல்லாம் என்ன டிஎம்டி ராட்லையா பண்ணியிருக்காங்க. இந்த உடம்புறது திசுக்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த பிரச்சனைகள் அவ்வப்பொழுது கொண்டு தான் இருக்கும். அப்பப்போ அங்கங்கே பஞ்சர் போட்டு அப்பப்போ சரி பண்ணிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போ தைரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணுங்க. பயம் என்பது வாழ்க்கையில் தேவையே கிடையாது. உங்களுக்கு பயமே வராது. அப்படி பயம் வந்தாலும் கூட உங்களது சிந்தனையால் அந்த பயத்தை நீங்கள் துடைத்திருந்து விடுவீர்கள். எதை பற்றியும் பயம் இருக்கக்கூடாது. ராயர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சிகள் செய்யணும். அதை எப்படி நிவர்த்தி செய்வது, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம
ஜஸ்ட் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அந்த முயற்சி, உழைப்பு இது எல்லாத்தையுமே குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடைகளை எனக்கு தர வேண்டும் குருராஜான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். ஒரு ஊரில் விஜய் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு நெஞ்சம், குருராஜருடைய அத்தியந்த பக்தர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் ராயரை போட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அலுவலகம். ஒரு ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சதா சர்வ காலமும் அவருடைய வேலையில் எப்போவுமே முனைப்பாக இருந்து கொண்டிருப்பது, தன்னுடைய மேலதிகாரிகள் தன்னுடைய சகாக்களுக்கு உரிய வகையில் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து முடிப்பது முதல் முக்கியத்துவம், முன்னுரிமை அப்படின்னு பார்த்தா அவர் ஆற்றக்கூடிய அந்த பணிக்கு தான் அவர் எப்பவுமே அலாட் பண்ணுவார். ஏதாவது சொந்தக்காரர்களுடைய நிகழ்வுகள், நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதற்குண்டான ஒரு அளவான நேரத்தை ஒதுக்கி அதில் கலந்து கொண்டு விட்டு உடனடியாக திரும்பி விடுவார். இவருக்கு மனைவி, மகன், மகள் 2 பேரும் வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிகாலையில் எழுந்து வாக்கிங் போவார், ஜாக்கிங் போவார், சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவார். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி விடுவார். தன்னுடைய மகன் இவர்களை வந்து கல்லூரிக்கு அனுப்புவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது, அவருடைய மனைவியும் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அனுப்புவதற்குண்டான வேலைகளை செய்துவிட்டு இவருடைய அலுவலகத்திற்கு வந்துடுவார். முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு ஹோம் வந்துடுவார். இது தினம் நடக்கக்கூடிய பணியாக அவருடைய வீட்டில் இருந்தது. இது வந்து டெய்லி ரொட்டீன்ஸாக நடந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இவருடைய தங்கையுடைய மகளுக்கு பக்கத்து ஊரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக இவருடைய குடும்பத்தினர் மட்டுமின்றி தன்னுடைய தாயார், மற்ற குடும்ப அங்கத்தினர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த பக்கத்தூரில் இருக்கக்கூடிய திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்காக அந்த இடத்துல போறார். இந்த விஜய் வேலன் என்கின்ற இந்த அன்பு நெஞ்சம் எப்பொழுதுமே பார்த்தா ஒரு குதூகலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். எப்பவுமே சந்தோஷம், எப்பவுமே மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுவாக இருந்தாலும் அவ்வப்பொழுது அப்பவே அதை வந்து வெளிப்படுத்தி விடுவது. கோபம் என்றாலும் உடனே, சோகம் என்றாலும் உடனே, சந்தோஷம் என்றாலும் அதனுடைய உச்சத்திற்கு உடனே சென்று விடுவது. ராயருடைய ஒரு அத்தியந்த பக்தர். தொடர்ந்து மந்திராலயம் சென்று வருவது, வியாழன் என்று அவருடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வது, இதெல்லாம் தொடர்ந்து சில ரொட்டீன் ஆஃப் லைஃப் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். திருமணத்திற்கு வந்துடுறார். திருமணத்திற்கு வந்தவுடனே நீண்ட நெடிய காலம் பொறுத்து நிறைய உறவினர்களை அந்த இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் சந்தோஷமாக, மகிழ்வாக, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவர் என்ன பண்ணார், அங்கே வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் கூட ரொம்ப நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி, எல்லோருடன் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மறக்க முடியாத நன்னாளாக அவர்கள் இருந்த அந்த காலகட்டங்களை அந்த இடத்தில் உருவாக்கிவிட்டு திருமணம் வைபவம் முடிந்த பிறகு அவரவர்களுடைய ஹோம் டவுனுக்கு திரும்பி விடுகிறார்கள். அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. இவருடைய நார்மல் ரொட்டீன்ஸ் நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ரொட்டீன்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு நாள் வழக்கம் போல இவர் காலையில் இவருடைய அந்த கிரவுண்டுக்கு போகிறார், வாக்கிங் பண்ணுறார், ஜாக்கிங் பண்ணுறார், சில ஒர்க் அவுட்ஸ், சில அந்த புஷ்அப்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுறார். அதெல்லாம் செய்து முடித்து விட்டு வழக்கம் போல் தம்முடைய வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டிற்கு வந்தோடனே அவருக்கு ஒரு லேசான வலி அந்த இடத்திலிருந்தே, இந்த சுண்டு விரலிலிருந்து துவங்கி அந்த வலி தொடர்ந்து இப்படியே வந்து இந்த கை வரை வந்து கழுத்துக்கு வந்து இந்த முதுகின் பின்புறம் வரை அவருக்கு வந்து ஒரு வலி. அந்த வலி மெதுவாக துவங்கிய வலி நேரம் போக போக அது ஒரு உச்சகட்டத்திற்கு போயிட்டு இருக்கு. வீட்டில் சொல்றார், இந்த மாதிரி வலிக்குது. அது வழக்கம். அவர் எப்போ வேணாலும் கிரவுண்டுக்கு போகும்போது சில இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கை கால்கள் சுளுக்கு பிடிப்பது, வலிப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். தைலம் ஏதாவது ஒரு சில முதலுதவிகள் செய்யப்படும் போது அது உடனடியாக அவருக்கு வந்து சரியாயிடும். சரி, அந்த மாதிரி தான் இது இருக்கும்னு நினச்சிட்டு அவருக்கு சில முதலுதவி மாதிரி ஏதோ ஒரு தைலம் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலுதவி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க வீட்டில். முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் வந்து கல்லூரிக்கு கிளம்பிடுறாங்க. கல்லூரிக்கு கிளம்பி அவங்க போயிடுறாங்க. இவருக்கு விஜய் வேலன் அவர்களுக்கு வந்து அந்த வலி தாங்க முடியவில்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னு கேட்டால் அவருடைய மனைவி அந்த அலுவலகத்துக்கு போகலை, அவங்க கூட இருக்காங்க. இவருடைய மகனும் கல்லூரிக்கு சென்று விட்டான். எப்போவுமே வந்து அவருடைய பணிபுரியக்கூடிய இடத்திற்கு, அவருடைய ஆஃபீஸ்க்கு லீவ்லாம் போட மாட்டார் அனாவசியமாலாம். அவரால் அலுவலகத்துக்கே போக முடியல, வீட்டிலேயே வந்து படுத்து கிடக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணி, கல்லூரிக்கு சென்ற மகளை உடனடியாக நீ திரும்பி வரணும்,
என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா அவருடைய மகள் மீண்டும் திரும்பி வருகிறார். வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறார் இந்த மாதிரி வலிக்குதுன்னு. மறுபடியும் ஒரு சின்ன சின்ன முதலுதவி மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ தைலம் போட்டு கொஞ்ச நேரம் சரியாக போயிடும், ஏதோ காலையில் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே ஒன்றை பேசிக்கொள்கிறார்கள். கல்லூரிக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அவருடைய மகள் ஏதோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயம் இருப்பதால் இவரை கொண்டு சென்று விட வேண்டும். இந்த விஜய் வேலன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகளை இருசக்கர வாகனத்தில் அமர்த்தி கொண்டு பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பேருந்து நிலையம்னா வீட்டு பக்கத்தில் கிடையாது, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சென்றாக வேண்டும். இவருக்கு ஆல்ரெடி பயங்கர பெயின் இருக்குது. இவரை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து நேராக கிளம்பி வரார் வெளியில். வந்து அன்று வந்து குருராஜருடைய அவதார திருநாள் விழா. இங்கே தாங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய லைன். அந்த குருராஜர் திருநாள் விழா, அவருடைய பிறந்த நாள் வைபவம், வர்தந்தி எல்லா இடத்துலையும் கோலாகலமாக நடக்கும்ல, அது உங்களுக்கு தெரியும். இவர் வீட்டிற்கு அருகே, அவர் வீட்டிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருராஜருடைய ஆலயம் இருக்கிறது. அதுக்குள்ளே கூட போக முடியல. அவர் வெளியில இருந்து என்ன பண்ணுறாரு, சுவாமியை தரிசனம் செய்து வணங்குறார். நல்ல நாள், அதுவும் நம்மளால நீங்கள் கோயிலுக்கு வேறு போக முடியாமல் போச்சு, சரி பாப்பா வேற கல்லூரிக்கு கூட்டு போகிறத பஸ் ஏற்ற போயிட்டுருக்கோம், இந்த நேரத்துலையாவது ராயரை பார்த்து ஒரு வணக்கம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய அட்டெண்டன்ஸ், தான் அந்த இடத்திற்கு வந்தோம், வழக்கமாக தொடர்ந்து செல்லக்கூடிய ஆலயம் அது, நாம் வந்து சென்றோம் என்பது இருக்க வேண்டும் சொல்லிட்டு, அது என்ன வழினே அவருக்கு தெரியல, அந்த இடத்தில் நின்று ராயரை இருகரம் கூப்பி வணங்கிட்டு அவருடைய மகளை அழைத்து கொண்டு பேருந்து நிலையத்தில் விட்டுவிட்டு திருப்பி அவருடைய வீட்டிற்கு வந்து விடுகிறார். வலி நின்றுச்சானா, வலி நிற்கலை, அந்த பெயின் தொடர்ந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவர் பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு வணக்கம் போட்டு வந்துட்டாருங்க. மிகப்பெரிய உலகின் மிகச்சிறந்த மிகப்பெரிய மருத்துவர்கிட்ட போயிட்டு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு வந்துட்டார், என்னன்னு தெரியாமலே. அந்த வலி இவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. மாலை 5 அல்லது 5:30 மணி வாக்கில் வலி தாங்க முடியல, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை, லோக்கல் டாக்டரை போயிட்டு ஒரு கிளினிக்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே, நீங்கள் உடனடியாக ஒரு இசிஜி எடுத்துகிட்டு ஒரு உங்களுக்கு தெரிந்த உங்களது குடும்ப டாக்டரோ இல்லை பெரிய மருத்துவமனையோ இருந்தால் உடனடியாக அங்கே சென்று நீங்கள் உடனே போங்க. நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனத்தில் கூட போகக்கூடாது, ஆட்டோவில் போங்க இல்லை காரில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் இவருக்கு அறிவுறுத்துகிறார். இவர் அப்பவும் அதை பெருசாக வந்து பொருட்படுத்தலை, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியல. உடனே ஒரு இருசக்கர வாகனத்தில் அவருடைய வண்டியிலேயே நேராக அவருடைய மருத்துவரை சென்று பார்த்து அந்த இசிஜி ரிப்போர்ட் மருத்துவர் இங்கே எடுத்துட்டார். அது வந்து ஒரு அப்நார்மல். அதை அவர் பார்த்த உடனே, இது வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கிறது, உங்களுக்கு இசிஜியுடைய அந்த ரிப்போர்ட், நீங்கள் உடனடியாக அட்மிட் ஆகணும், உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி ஆகணும், பல்வேறு சிகிச்சைகள் உங்களுக்கு தர வேண்டியிருக்கு, இவ்வளோ நேரம் நீங்கள் காலம் கடந்து இங்கே வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், முதல்ல எங்கே இருங்கன்னு சொன்ன உடனே அவர் அங்கேயே அட்மிட் ஆகி இரவு அந்த மருத்துவமனையில் சிற்சில அந்த முதலுதவி கொடுக்கப்பட்டு மறுநாள் காலை இன்னொரு பெரிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவர் இந்த ஆன்ஜியோ மூலம் அவர் வந்து செக் பண்ணி ஒரு ஸ்டண்ட் அவருக்கு வைக்கப்படுகிறது. அவர் உள்ளே போகும்போது கூட குருராஜருடைய அந்த திருவுருவ படத்தை தன்னுடைய கையிலேயே வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போகிறார். உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் பக்கத்திலே வச்சு ராயருடைய அருளும் அனுகிரகம் கிடைக்கப்பெற்று மிகவும் மகிழ்வாக சந்தோஷமாக இல்லம் திரும்பினார். இதுதான் ஒரு மிகப்பெரிய மகிமை, சமீபத்தில் நடந்த மகிமை, ராயருடைய பிறந்த நாள் வைபவத்தின் பொழுது நடந்த மிகப்பெரிய மகிமை. அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரு, அந்த காலையில் வந்த வலி 8:30 மணிக்கு உங்களுக்கு பெயின் வந்தது, 5 மணிக்கு தான் நீங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க, அவ்வளவு நேரம் எவ்வாறு உங்களுடைய உடல் அதற்கு தாக்கு பிடித்தது அதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவமனையில் உங்களுக்கு சிகிச்சை முடிந்தால் கூட இந்த மருத்துவமனையில் வந்து ஒரு நாள் 2 நாள் இங்கே ஒரு அப்சர்வேஷன் இருந்துட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு அவரை ஓரிரு நாட்கள் அவருடைய மருத்துவமனையில் வைத்து ரொம்ப தரவாக ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்கப் பண்ணி அவரை முழு ஆரோக்கியத்தோட ஒரு 4 நாட்களில் அவரை வந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். இவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் போயிட்டு ராயர் இருக்கிறார், ராயர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக சரணாகதி அடைந்து அவரை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா
அதுவும் அன்றைக்கி என்ன நாள், அவர் போய்த்து வணக்கம் சொன்ன நாள் எந்த நாள்? அவருடைய பிறந்த நாள் அவதார திருநாள். அன்னைக்கு அவதார திருநாள் அன்று இவர் சென்று அந்த வணக்கம் சொல்லி, அந்த வணக்கம் அவரிடத்தில் அவருடைய சன்னிதானத்தில் பதிவாகி அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் இவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருந்து காலையில் 8:30 மணிக்கு வந்த அந்த வலி மாலை 5:30, 6, 7, 8 மணிக்கு தான் மருத்துவரை சென்று பார்க்கிறார்கள் அந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு. அப்பொழுதுதான் அவருக்கு உறுதி செய்யப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த நாள் அவருக்கு உண்டான இந்த ஏற்பாடுகள், சிகிச்சை ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அப்போ இது என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? ஏதேதோ எப்படியோ என்னென்னமோ நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ராயருடைய கருணை, ராயருடைய அருள், ராயருடைய ஆசிகள் அப்படின்னு பார்க்க போனால் நாம் முழுவதுமாக அவர்கிட்ட சரணாகதி செய்யும்போது நிச்சயமாக நமக்கு உண்டான நன்மைகள் அனைத்தையும் அவர் பெற்று தருவார். மருத்துவமனை கண்டிப்பாக போயிடணும். உடல் நலம் சரியில்லை, ஏதாவது ஒன்று நமக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது அப்படின்னு நினைத்தவுடன் மருத்துவமனைக்கு கண்டிப்பாக சென்று மருத்துவரிடம் பார்த்து அதற்குண்டான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கின்ற மருத்துவரிடமும் நீங்கள் உட்கொள்கின்ற அந்த மருந்துகளிடமும் நிச்சயமாக குருராஜரின் பரிபூரண அருளும் ஆசிகளும் இருக்க பெற்று அவை உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகளை விளைவிக்கும். அதனால் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றியமையாதது. அந்த நேரத்தில் நம் ஆரோக்கியத்தை நாம் என்றென்றும் பாதுகாப்பதற்கு குருராஜருடைய பரம கருணையை நாம் நிச்சயம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருடைய அருளும் ஆசிகளும் நம்மோட இருந்து உங்களோட இருந்து நிச்சயம் வழிநடத்தும். அடுத்த பதிவில் சந்திப்போம். மற்ற 2 அந்த அறிகுறிகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.